ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா விஆர் இன் தி குடோன். இது என்ன இடம்? இது என்ன இடம்? ஃபோட்டோ எடுக்கிறான். லட்சி சொல்கிறா என்ன தேர்லாம் கூட ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு சொல்கிறா. இல்லை என்ன இடம் சொல்கிறா ஆகாஷ்? இதெல்லாம் அவனை வந்து மலையில் போகும்போது ஃபோன் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து கார் வேறு காரில் 100 ரூபா தான் வேறு பேசி வந்தாச்சு. என்ன சொல்கிறேன் அமைதியாக ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியும். சாதமாக தெரிய மாட்டேடா அடங்கொக்கால இப்போ பாருங்க நல்லா தெரியலாம். இன்னும் ஒரு மாதம் கடனாய் காட்டுறோம். அவ்வளோதான் பேர் பேரில் வழி கொடுத்தாங்க. ஓகே, திஸ் இஸ் அண்டர் vlog. கை காட்டுங்க. சூப்பர் அற்புதமான கை நீங்களா. சுஜய் தான் பிரைட்டாக இருக்காரு. குழந்தை பொண்ணு என்ன பேர் நினைப்பீங்க? எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா விஆர் இன் தி குடோன். இது என்ன இடம்? இது என்ன இடம்? ஃபோட்டோ எடுக்கிறான். லட்சி சொல்கிறா என்ன தேர்லாம் கூட சொல்கிறா. என்ன இடம் சொல்கிறா ஆகாஷ்? இது குடோன். இது வந்து குடோன் கிடையாது. பார்த்தீங்கன்னா இது எந்த இடம் தெரியல. மொட்டை அடிக்கிறாங்க. இது வந்து நம்ம குழுவில் ஒருத்தர் வந்து நம்ம சொன்னல மொட்டை அடிக்க போகிறான்ட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்க போயிடுறாரு. வந்து வி ஆர் வெயிட்டிங் அவுட் சைட். யா சொல்கிறா என்ன இப்போ எப்படி பனி எவ்வளோ சில்லுன்னு இருக்குது சொல்லுங்கள் ப்ரோ. லட்சே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த லாக் எனக்கு எதிர்காக்க கேட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறாங்க கேட்டுட்டு இடம் எங்கே இருந்துட்டு அடி அங்கேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிற இடம் என்னன்னு கேட்டுட்டு அத்தனை படிக்கிட்டு ஏறி ஒரு இடத்துல வந்து வரும். மொட்டை அடிக்கிற இடம் தலைவர் வந்து ஒருத்தர் மொட்டை அடிக்க போகிறாரு. மொட்டை அடிச்சுட்டு இருக்காரு. நம்ம பாத்ரூம் போய்ட்டு வந்து மணி பார்த்தீங்கன்னா லிட்டரலாக வந்து 12:15 நடந்து வரேன். இது பண்ணி 12:15 எல்லாம் நடக்காமல் மேலே ஏற மாட்டேன். 12:15 உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் இது யாருமே தூங்கலை. நீ நான் கம்முன்னுறா ரொம்ப பேசாத. வந்துட்டார். வந்தவுடனே வந்து ஏந்துன்றாரு. எங்கே போனோம் ஃபஸ்ட்டு இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு சுஜலாங்க அத்தான் எங்கள் அண்ணன் பிரச்சனை சுஜயங்கடா. A few moments later. நாங்கள் பால் வாங்க வந்திருக்கோம். சத்தமாக பேசுனேன். நம்ம வந்து நாங்கள் குடோனில் நிற்கிறோம். வந்திருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. நாங்கள் சீக்கிரமாக தந்தால் போயிட்டு அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஆமாம், இன்னும் எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் இல்லை, 10 நிமிஷம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். இப்போ பால் கோசம் நிற்கிறாங்க. இப்போ பால் முடிஞ்சிட்டா அப்படியே நாங்கள் போய்டுவோம். ஆமாம், இவ்வளோ ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் சுற்றிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அங்கேருந்து போய் சுற்றிட்டு திரும்பி வந்து இப்போ திரும்பி அழகு வைக்கிறாங்க. விளாகுடா
லிட்டரலாக நம்மளுக்கு குளிர்தல்னா என்னன்னா சுப்பீடி தமிழ்ண்ணா ஸ்டுப்பிடி தமிழ் பீடியா ஸ்டுப்பிடிட்டி டிட்டி நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க நல்லா மாதிரி ஆளாக இருப்பாங்க சேனலில் கூட இருக்கிறாரு அவர் வந்து இப்போ அண்ணா அண்ணா அது வாங்கண்ணா அண்ணா ஏய் வாட் இஸ் திஸ் சூடாதா இப்போ யார்ட்டும் உனக்கு கேட்க கூட ப்ரோ பால் தரான் பால் தம்பி கொஞ்சம் நோந்து தம்பி மூச்சாயி ஊற்றிடுவோம் மேலே சுடுது அண்ணா ஃபோன் பிடினா ஃபோன் பாருங்க guys, சுடுது வேற. சுப்பினா பாலில் சுடுதான் செய்யும். இங்கே பாருங்க பால் குடிக்கிறத பாருங்க. பால் குடிங்க நல்லா எப்படி இருக்குதுங்க? இந்த பக்கம் எடுங்க. இந்த பக்கம் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது? பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா செஸ் பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப புகை கிளம்பே தெரியும். இவரை பாருங்க எப்படி நடிகன்னு இருக்காரு பாருங்க. சத்தியமாக லிட்டரலாக செம்ம சூடு பால்லாம் 10 நிமிஷத்தில் விட்டுருவாங்க. அதுக்குள்ளே பொடிச்சு நாங்கள் தெம்பேத்திக்கு போகிறோம். தெம்பேத்திட்டு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் தெம்பேத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சக்கரை குடோன் தான். சக்கரை இல்லை. ஆமாம் சக்கரை கரெக்டாக மாற்றிட்டீங்கன்னா ஆனால் இது மட்டும் இல்லை ஃப்ரீயாக பால் தராங்க. ஆனால் சக்கரை போடல. சக்கரை இருக்காது. சுகர் சில பேர் சுகர் பேஷண்ட் சக்கரை இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க. பேசிக் நாலேஜ் சொல்லணும். இப்போ மணி நான் இது எல்லா நிலவரமும் சொல்லணும். எல்லா நிலவரமும் சொல்ல வேண்டும். என் கண்ணு சொருவுது. இப்போ டைம் எத்தனை இப்போ தெரியல. இப்போ எப்படியும் ஒரு 3 மேலே இருக்கும். ஓகே வேறு நம்ம அப்புறமேட்டு இப்போ டயர்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மூவிங், க்ரௌட் இஸ் நாட் மூவிங் அந்த மாதிரி தான். ரொம்பவே வந்து வரவே மாட்டேங்குது. இதை பாருங்க எவ்வளோ பேர் வரான்னு. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்குமே வருது. ரொம்ப ரிஷ் தான் நான் சொல்கிறேன். உங்கள் கேமரா முன்னாடி மூஞ்சி வைக்கிறோம். எல்லாரும் கவரேஜ் பண்ற ஒன்றுடா. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் இருக்குது. ரொம்ப இது மோசங்க. தட் கை ரொம்ப தள்ளிட்டு போறாங்க. தள்ளிட்டு போறாங்க. வயசானவங்க கூட பார்க்க மாட்டாங்க. தள்ளிட்டு போறாங்க. உங்களெல்லாம் அங்க முன்னாடி ஒழுங்கா அவன் இங்க வந்து என்ன பார்த்தான்னா செய்கூலி இல்ல, ஆனா சேதாரம் உண்டு. நான் அங்க வந்தா செய்கூலியும் உண்டு, சேதாரமும் உண்டு. முன்னாடி ஒரு 2 பார்த்து போறாருல அவரு. ஒரு ஓகேவா. ரொம்ப பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப தள்ளுறாங்க. அவ்வளோதான் மாட்டினோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1/2 hour பார்த்தீங்கன்னா நான் வந்து நிற்க வேண்டியதாக ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வி காண்ட் இப்போ மூவ் பண்ண. இப்போ பின்னாடி போக முடியாது, முன்னாடி வர முடியாது. இப்போ எல்லா மூவிலும் பயம் தெரிஞ்சு பாருங்க. இவருக்கு எல்லாமே தெரியும் போல. இது சுஜயா இருக்கு, நல்லா இருக்கு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டாங்க. அதான் இப்போ எங்களுக்கு பிரச்சனையே. இப்போ எப்படி இது செல்ஃபி கேமரா வந்து எப்படி நோத்துறது என்ன கேமரா இது அவ்வளோ. இப்போ எல்லாருமே இங்கே வந்து நான் விட தூங்க வேண்டாம். அங்கே தூங்கமா கைஸ் பார்த்தீங்கன்னா
நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா குடோனில் போட்டு அடிச்சிட்டாங்க. அது அங்கே தான் போச்சு. பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கோம். ஏன்னா செம்ம கட்டுப்பாடு எப்படி உட்காந்து மட்டும் பாருங்கள், எப்படி உட்காந்து மட்டும் பாருங்கள். இது சைடு பசங்களாம் உட்காந்துட்டுருக்காங்க. நம்ம தலைவர் விஜயகுமார் எப்பவுமே வழக்கம் போல் வந்து செம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லக்ஷ்மணா, அவங்க வந்து பரணி பார்த்துன்னுக்குறாப்புல நியூ அட்மிஷனு. குடோனோட செம்ம தூக்கம் வருது. ஆனால் தூங்க முடியல. வேலைக்கு இந்த கேப்பில் இடமே இல்லை. இந்த இடத்துல எங்களால் தூங்க முடியல. ரொம்ப வேதனை பண்ணுறோம். நாளைக்கு சொன்னால் உனக்கு அப்படியே 1500 போட்டு விட போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இடமே இல்லை. எல்லா இடமும் ஆக்குப்பைடு. மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாறுது. டாய்லெட்டு கீழட்டு எங்கே பார்த்தாலும் நாறுது. என்ன பண்ணணும், இருக்கிறது தான் இடம் இல்லை. சரி கொடுக்குற இடம் தான் வச்சு தங்கிக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பிக்கு நடுவில், இந்த மாதிரி ஒரு கம்பிக்கு நடுவில் வந்து தங்கி ஒரு அகதிகளாக வாழ்ந்துட்டுருக்கோம். எப்போ எடுப்பாங்க பார்த்தா 6 மணிக்கு திறப்பாங்க மோஸ்ட்டாக. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா தூங்க முடியாது தான் இங்கே ஒரே பிரச்சனை. அப்போ தான் நினைக்கிறேன், இப்போ தான் தோணுது, ஏன்டா நம்ம திருப்பதி வரோன்ற மாதிரி தோணுது. நம்மளும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர போக ஏன்டா திருப்பதி வந்தோம் மாரி ஆகிடுச்சு. ஃபுல்லாலாம் போட்டு நம்ம தலைவர் சுஜய் சுத்தமாக முடியல அவரால். ஆனால் இந்த ட்ரிப்போட ஒரு இது மாதிரி ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறதுனா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லணும். இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. என்ன ஒன்று கொஞ்சம் கூட்டம் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அந்த கூட்டத்தை மட்டும் இந்த திருப்பதி தேவஸ்தானம் கொஞ்சம் கட்டுப்பாடுனா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்படியே சொன்னோடனே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதிக்கு அழகே பார்த்தீங்கன்னா கூட்டம் தான். ஆனால் என்ன ஒரு கட்டுப்புனா இந்த குட்டோனில் போட்டு அடைக்கணும்ல ஒரு அழகுனாலும் அது ஒரு கட்டுப்பும் இருக்குது. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா அதே டென்ஷனாகவும் இருக்குது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது வெறியாகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு மாதிரி இதுமாரிலாம் நாங்கள். ஆனால் இதுக்கப்புறம் இந்த குட்டோனை தாண்டிட்டா எங்களால் வந்து வீடியோலாம் எடுக்க முடியாது. ஃபோன்லாம் பிடிக்க வச்சுருவாங்க. நாங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணிட்டு தான் போகணும். அந்தமாரி தான் இருக்கும். ஸோ உள்ளெலாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது. அதனால் முடிச்சுட்டு வந்து தான் நான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். ஓகேவா? ஆகாஷ் இவர் பார்த்தீங்கன்னா சமத்தூக்கம் இருக்கலாம். சமத்தூக்கம் தூங்குறாரு. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த இதுமாரி நிறையா போவோம். நான் வெளியே வந்துட்டு வெளில வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா? அப்டேட் பண்ணுங்கள். சரி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.